திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் தினசரி. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் நடித்திருக்கின்ற திரைப்படம் இது. ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம். இதற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து பாடல்களையும் அவரே எழுதியிருக்கின்றார் என்பது தனி குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அப்பாவாக MS பாஸ்கர், அம்மாவாக மீரா கிருஷ்ணன், அக்காவாக வினோதினி மற்றும் சாந்தினி, பிரேம்ஜி, இவர்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு கலகலப்பான ஒரு குடும்ப பாங்கான ஒரு கதை. பெரும்பாலும் 2K ஃபேமிலி மேன் ஆனாலும் சரி, 2K இளைஞர்கள் ஆனாலும் சரி, அவர்கள் எல்லாவற்றுக்கும் அவசரப்படக்கூடியவர்களாக உடனே இன்றைக்கு கனவு காண வேண்டும், நாளைக்கு கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களாகவும் சில பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த படம் ஒரு உதாரணம். ஸ்ரீகாந்த் ஒரு நடுத்தர குடும்பத்தின் ஒரு வாத்தியாரின் மகனாக நடித்திருக்கின்றார். அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கின்றார். அது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும்போது அவருக்கான சில சம்பளங்கள்லாம் வரும். அவருடைய கண்டிஷன், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு 8 இருக்கிற இந்த வீட்டில் என்னத்தை தூங்குறது, கால் நீட்டினா அப்படியே வெளியே முட்டுது, செவுறு முட்டுது. அதனால் ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்படுறார். அதே மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறார் அவர் வாங்குகிற சம்பளத்தில் இருந்து. அதே சமயத்தில் இன்னும் அவருடைய பணத்தை பேங்கில் போடாமல் இந்த அதிகமான வட்டி கொடுப்பவர்களிடம் பேங்கில் போடுவது, இப்படியெல்லாம் சில குறுக்கு வழி என்றால் அது ஒரு அதிகமாக வட்டி கொடுப்பவர்களிடம் ஃபைனான்சியர்களிடம் பணத்தை போடுவது, இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்கும். அதை வைத்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பங்களாவில் அழகாக நிம்மதியாக வாழ வேண்டும் நினைக்கின்றார். அதே போல் அவருக்கு பெண் தோடும் படலம் வந்து மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. 8 பெண்களை பார்த்து 8 பெண்களையும் ரிஜெக்ட் செய்து விடுகிறார். அவர் சொல்கின்ற கண்டிஷன் என்னவென்றால், அவருக்கு மனைவியாக வரப்போகிற பெண் அவரை விட அதிகமான சம்பளம் வாங்குகின்ற பெண்ணாக இருக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், அவரை விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய கண்டிஷன். அப்புறம் வெவ்வேறு அந்த செலவு எப்படி, அந்த பணத்தை எப்படி சேமிப்பதெல்லாம் பேசுவார். இதற்காகவே அந்த 8 பெண்களும் இவரை ரிஜெக்ட் செய்து விடுகிறார்கள். 9வது அமெரிக்க ரிட்டன் பெண் ஒன்றை பார்க்க போகிறார் அவருடைய அம்மா. இவர் அவசரமாக ஆபீஸுக்கு சென்று விட, என்னுடைய கண்டிஷனை மறக்காமல் சொல்லுங்கள் என்று சொல்ல, அதே போல பெண் வீட்டாரிடம் இவர் கண்டிஷன் சொல்வதற்கு முன்பு அந்த பெண், அமெரிக்க ரிட்டன் பெண், 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கின்றார் ஒரு மாதத்துக்கு. கல்யாணத்திற்கு பிறகு நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். இப்படிப்பட்ட பெண்ணை தான் நாங்கள் தேடுறோம் என்று அம்மா சொல்கிறார் மீரா கிருஷ்ணா. அக்கா வினோதினி, அம்மா என்ன சொல்றீங்க என்று சொல்கிறார். என் மகன் சம்பாதிக்கிற சம்பாத்தில் 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம், அவ்வளோ சம்பாதிக்கிறான், என்னத்துக்கு நீமா வேலைக்கு போகிற, வீட்டை பார்த்துக்கோ என்கிறார். சரி, திருமணம் ஆகிறது. அதற்கு பிறகுதான் இவருக்கு தெரிகிறது நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று. வேலைக்கு போகாமல் முதல் இரவும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் என்கிறார் இவர். நீ வேலைக்கு போனால்தான் நமக்கு முதல் இரவு என்கிறார். சரி, அந்த அமெரிக்க ரிட்டன் மணமகள் வேலைக்கு போனாலா, நிறைய சம்பாதித்தாலா, இவர் வாங்கிய கடன் எல்லாம், கழுத்தை நெருக்கி கொண்டிருந்த அந்த கடன் எல்லாம், அதிலிருந்து மீண்டு வந்தாரா ஸ்ரீகாந்த் என்பதை மீதி கதை. மிக சுவாரஸ்யமாக அழகாக கதையை சொல்லியிருக்கின்றார் டைரக்டர் ஜி. சங்கர். கலகலப்பாக செல்கிறது. அமெரிக்க ரிட்டன் நடிகையாக நடித்திருக்கும் சிந்தியா லூர்து அவர்தான் படத்தை தயாரித்திருக்கின்றார். மிக சிறப்பாக அழகாக நடித்திருக்கின்றார். அழகான அவர் கண்கள் பேசுகின்ற அழகாக நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.